என்ன இவருக்கு ஃபோன் வருது? சரி குளிச்சுட்டு தானே இருக்காரு, வந்த உடனே சொல்லிக்கலாம். மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கே, அவர்கிட்டயே கொண்டு போய் கொடுத்துருவோம். அப்புறம் அன்னைக்கு இப்படி தான் ஃபோன் வந்துச்சேன்னு அவர் குளிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுட்டு இருந்தேன். ஆஃபீஸில் இருந்து மேனேஜர் அடித்தார், எதுக்கு கொண்டு வந்து கொடுக்கலான்னு திட்டிகிட்டு இருந்தார். இப்போ கொண்டு போய் கையில் கொடுத்துருவோம், எதுக்கு வம்பு. ஏங்க ஹரி, ஏங்க உங்களுக்கு ஃபோன் வருது. என்ன மலர் கூப்பிட்டியா? ஏங்க ஆமாம், உங்களுக்கு ஃபோன் வருது. 2 வாட்டி அடிச்சுட்டு இருந்துச்சு, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியா? இரு வந்துட்டேன். நேம் பாரு. நேமா? ஒரு நிமிஷம் இருங்க. UNKNOOWN. உன்னவன் போட்டிருக்கு. உன்னவனா? அப்படி யாரும் இல்லையே. இன்னொரு வாட்டி படிச்சு காட்டு. இவர் வேற கையில் வாங்கி பார்க்க வேண்டியது தானே. UNKNOWN. உன்னவன். ஐயோ மலரு, அது உன்னவன் கிடையாது, அன்னவன் நம்பரு. உனக்கு சமைக்க தான் வராதுன்னு நினைச்சேன், படிக்கவுமா வராது. என்ன மலர் நீ இப்படி பண்ற? ஐயையோ, என்ன இப்படி அவமானப்பட்டு போயிட்டோம். இது சும்மா விடக்கூடாது. ஏங்க உங்களுக்கு ஃபோன் வந்துச்சுன்னு கொடுக்க வந்தா நீங்கள் என்னை ரொம்ப மட்டம் தட்டுறீங்க. ரொம்ப டூ மச் இது. சரி மலர், தெரியாம சொல்லிட்டேன் போ. ஆமாம், அது யார் அன்னோன் நம்பரு? அன்னவுன்னா தெரியாத நம்பர்ல இருந்து கால் வருதுன்னு அர்த்தம். யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? 10 நம்பரும் பளிச்சுன்னு தெரியுது, தெரியாத நம்பருங்கிறீங்க. ஐயோ மலர், இது தெரியாத ஒருத்தன் வந்து என் போனுக்கு கால் பண்ணிட்டான்னு அர்த்தம். அது எப்படி தெரியாமல் உங்கள் நம்பருக்கு ஃபோன் வரும்? தெரியாமல் எப்படி கால் பண்ணுவான்? உண்மையை சொல்லுங்க. அவனா அவளா எவா? எம்மா தாயே, எவனும் இல்ல. நல்லா இருப்பேன், நீ விட்டுரு. 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொன்னல. ஏபிசிடில மொத்தம் எத்தனை எழுத்து? ABCD. மொத்தம் 4 எழுத்து. என்ன ஹரி, என்ன என்னையே சந்தேகப்படுறீங்களா? அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஐடில ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க. ஆமாம், ஐடியில் ஒர்க் பண்ணேன். ஐடிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? ஐடிலேயே ஃபார்மெல்லாம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டேன். இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படியே சந்தேகப்பட்டு இருந்தீங்கன்னா எங்கள் அம்மாவை கூப்பிட்டுருவேன். அட மக்கு மலரே, ஐடிக்கு விரிவாக்கம் என்ன? பிரிச்சா வரப்போகுது, அதை போய் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. மலர், ஐடினா என்னன்னு கூட தெரியல, என்கிட்ட பொய் சொன்னியா நீ? ஐயோ, வாயில் அடிச்சுக்கோங்க, வாயில் அடிச்சுக்கோங்க. இது வரைக்கும் உங்கள்கிட்ட எந்த பொய்யும் சொன்னதே கிடையாது. இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் என்னை சந்தேகப்படுறதா தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். அப்ப ஐடினா என்ன சொல்லு பாப்போம். இந்தியன் டெலிஃபோன் பூத்து. அடி பாவி. இன்னும் என்னெல்லாம் கேட்க போறீங்க? கேளுங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தொலைகிறேன். இப்படி சந்தேகப்படுவீங்கன்னு நினைச்சே பார்க்கல. உங்க போனை முதல்ல பிடிங்க. ஹலோ, யாரு? சார் நீங்களா? உங்க ஃபோன் என்னாச்சு? ஓகே ஓகே சார். சார், நான் மறு வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம் சார், லீவ் சொல்லியிருந்தேன் சார். நாளைக்கா? ஓகே சார். ஓகே ஷியோர், தேங்க்யூ சார். என்ன இது, நாளைக்கு போய் மீட்டிங் வச்சுருக்காங்க. இப்போ இங்கேருந்து வேற அவ்வளோ தூரம் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் வரணுமே. ஏட்டி மலரு, மதியானத்துக்கு சிக்கன் வைக்கட்டா இல்லை மீன் எதுவும் எடுத்து குழம்பு வைக்கட்டா? சிக்கன் வேணாமா, ஒரே சூடு, வவுறு வேற அப்பப்போ வலிக்குது. நீ பெசாட்டி என்ன செய்கிற, மீன் எடுத்து நல்ல காரம் சாரமாக குழம்பு வச்சு அப்படியே அந்த வஞ்சின மீனை அழகாக பொரிச்சு வச்சிருமா. ஆட்டும்டி, அப்பா அப்பா கிட்ட வரும்போது மீன் வாங்கிட்டு வர சொல்கிறேன். மலரு. இவரா? ஏட்டி மலரு, மாப்பிள்ளை கூப்பிட்றாருல, காது கேட்குதா இல்லையா? கேட்குது கேட்குது. இவன் இன்னும் இப்படி தான் இருக்காளா? என்ன சொல்லுங்க. ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணாங்க, நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால நான் இன்னைக்கு கிளம்புறேன். சரியா? என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க? நாளை கழிச்சு ஊருக்கு தானே போகிறீங்க, அதுக்குள்ளேயும் என்ன லீவ் எதுவும் போட முடியாதா? ஆமத்த, லீவ் போட முடியாது. முக்கியமான மீட்டிங் கண்டிப்பா அட்டன் பண்ணியே ஆகணும். மலர் இங்க இருக்கட்டும், நான் நாளைக்கு போயிட்டு ஈவினிங் வந்துடுவேன். சரிங்கப்பா, முக்கியமான மீட்டிங் வேற சொல்கிறீங்க. சரிப்பா, அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. மதியம் சாப்பிட்டுட்டு போகக்கூடாதா? மதியம் வரை என்னால் இருக்க முடியாது, ஃபைல்லாம் ரெடி பண்ணணும், அதனால நான் இப்போவே கிளம்புறேன். சரிங்கப்பா, அப்போ பார்த்து போயிட்டு வாங்க. கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? இங்கே பாடுறா, இவ்வளோ நேரம் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்த, இப்போ என்னமோ அழுதுட்டு இருக்க. போங்க. ஏட்டி, அவர் தான் முக்கியமான மீட்டிங் சொல்கிறாருல, போயிட்டு வரட்டும், போய் வழி அனுப்பிட்டு வா. சின்ன பிள்ளை மாதிரி இருந்து கண்ணை கசக்கிட்டு இருக்கா. செடி எதுக்கு நீ வளரவே மாட்டேங்க? உனக்கு நான் டெய்லி தண்ணி ஊற்றுறேன், வளர்ந்து ஒரு பூ பூத்து கொடுனா நீ தரவே மாட்டேங்கிற. எவ்வளோ மாசமாக இதுக்காண்டி காத்துட்ருக்கேன் தெரியுமா? நிறைய தண்ணி குடிச்சு சீக்கிரம் வளரணும். அக்கா, அதுக்கிட்ட போய் என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க?
ஏ ரேகா, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம இந்த செடிங்க கிட்டலாம் பேசினா அதுக்கு கேட்குமா? நம்ம வளர சொன்னா வளருமா? நம்ம இப்படி பேசி பேசி அதை க்ரோ பண்ணலாமா? அதனால தான் அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையாவாக்கா? ஏ ஆமாடி, நான் ஒரு புக்ல படிச்சேன். ஓ, அப்ப நானும் என்னோட செடிகிட்ட வந்து டெய்லி பேச போறேன். பேசி பாருடி, அதுக்கப்புறம் எப்படி வளருதுன்னு பாப்போம். ஆமா, உனக்கு ஸ்கூல்ல புக்ஸ்லாம் கொடுத்துட்டாங்களா இல்லையா? கொடுத்துட்டாங்கக்கா. ஆனா இன்னும் புக்ஸ்ல எதுவும் நடத்த ஆரம்பிக்கல. ஃபவுண்டேஷன் டெஸ்ட் மட்டும் வைப்பாங்களா மண்டே, அதை மட்டும் அட்டென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம புக்ல இருந்து ஒவ்வொரு சப்ஜெக்டா நடத்துவாங்க. அப்படியாடி? அப்ப சரி, நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோ. ஆமா, மண்டே பக்ரீத்ல எனக்கும் லீவு, உனக்கும் கண்டிப்பா லீவா தான் இருக்கும். அப்புறம் எப்படி மண்டே உனக்கு டெஸ்ட் வைக்க போறாங்க? அப்ப டியூஸ்டே வைப்பாங்களா இருக்கும். எங்க மேம் தெரியாம மண்டேன்னு சொல்லியிருப்பாங்க. சரிடி, அப்ப 3 நாள் டைம் இருக்கு, நல்லா படி. சரிக்கா. எவ்வளோ நாள் சார் இப்படி ஒளிச்சிருந்து பார்க்க போறீங்க? எப்போ உன் லவ் சொல்ல போற அவகிட்ட? சொல்லலாம்டா, இப்போ என்ன அவசரம்? டேய், லவ் பண்ணா முதல்ல சொல்லிடணும்டா. நீயும் 3 மாசமா இப்படி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கியே தவிர சொல்ல மாட்டேங்கிற. அப்புறம் ஏதாச்சும் எஸ்கு புஸ்கா ஆயிர போது பார்த்துக்கோ. டேய், உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? கொஞ்ச நாள் போட்டும்டா. பாவம், அவளுக்கு அம்மா வேற இல்லை. அப்பா இருந்தும் அப்பா சப்போர்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. தனியாக அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு ஏதோ பேங்க் எக்ஸாமுக்கு வேற படிச்சுட்டு இருக்கா போல. இப்போ போய் நம்ம அவசரப்பட்டு சொல்லி அந்த பிள்ளை மனசையும் கெடுக்க வேணான்னு பார்க்கேன். கொஞ்ச நாள் போட்டும்டா. இப்போ என்ன ஆயிரப்போகுது? டேய் வருண், நீ இவ்வளோ நல்லவனாடா? அந்த பொண்ணு கொடுத்து வச்சவ தான். சரி வாடா போவோம், பைக் எடு. வெயில் வேற அதிகமாக அடிக்குது. ஓ, சாருக்கு இப்பதான் வெயில் அடிக்கிறது தெரியுதாக்கும். நடத்து நடத்து. போடா. ஏட்டிகளா, போன் எவ்வளவு நேரமா நோட்டுறீங்க? அதை தூக்கி தூர போட்டுட்டு சாப்பிடுவாங்க. எம்மா கொண்டு வா, சரியான பசி. எம்மா என்ன சாப்பாடு? கரண்ட் இல்லல மக்களே. ரசமும் துவையெல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன். நேத்து உள்ள பழைய கறி இருக்கு, அதை வச்சு சாப்பிட்டுக்கோங்க. எம்மா எனக்கு இதெல்லாம் வேணாம், போ. சனிக்கிழமை லீவ்ல ஏதாவது நல்லதா வாய்க்கு ருசியா சாப்பிடலாம்னா ரசமும் துவையலுமா? நீயே சாப்பிட்டுக்கோமா. இங்கே இரு, வாயை முடிட்டு ஒழுங்கா சத்தம் கட்டாம தின்னுட்டு எந்திரிச்சிரு. ஓவரா பெனாத்திரி கிடந்தனா அடி வெளுத்துருவேன். சோறு நல்லால, குழம்பு நல்லால, எங்க போய் சொல்லுவேன் இந்த வாயால. வாயால சொல்லாதடி, மூக்கால சொல்லு. அம்புஜம், சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்டு போகணும். இங்க வந்துட்டீங்களா? இருங்க தட்டு எடுத்து வரேன். அப்பா வந்தாரு, அருவாளை எடுத்தாரு, சத்தம் போடாம தின்ன தன்னாலே. அபி, என்ன அபி பார்க்க? சாப்பிடு. என்ன மக்களே சாப்பிடாம வச்சுக்கிட்டு இருக்க? சாப்பிட்றேன்ப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோலோ குயின்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.